நான் வந்துட்டு லாகின் பேசிக்கில் நவம்பர் 27 வந்துட்டு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் கோர்ஸு. ப்ரீவியஸ் வீக்கோட நான் கோர்ஸ் முடிஞ்சு. நான் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் ஜாங்கோ யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். என் ப்ராஜெக்ட் டாபிக் வந்துட்டு பேங்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்துட்டு என் ப்ராஜெக்டோட இண்டெக்ஸ், அதாவது யூசர் ரிஜிஸ்டர் பேஜ். இப்போ யூசர் வந்து எடுத்தோடனே வரானா உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ யூசர் ரிஜிஸ்டர் ஆகிட்டான். லாகின் பேஜ் கரெக்டாக நம்ம யூசர் ஐடி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தோமோ கரெக்டாக கொடுத்தா தான் லாகின் ஆகும். யூசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் லாகின் ஆகிறப்ப அவன்கிட்ட வந்து பேங்க் காட்டணும், எந்த பேங்க்கில் வந்து அவங்க அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு. இதுவே இன்கேஸ் அவன் வந்துட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அது நெக்ஸ்ட்டுலாம் நம்ம லாகின் பண்ணுறப்ப இந்த பேஜ் வந்து காட்டாது. ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப மட்டும் அவனுக்கு எந்த பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொன்னோம். இன்கேஸ் நான் ஐசிசி பேங்க் கிளிக் பண்ணேன்னா ஐசிசி பேங்க்கில் வந்துட்டு அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். டிஃபால்ட்டாக வந்துட்டு அவனுக்கு பேலன்ஸ் வந்து 5 lakh வந்துட்டு நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். அந்த பேலன்ஸ் பேலன்ஸில் இருந்து தான் அவனுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு அவன் வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே அந்த இதிலேருந்து எடுத்துக்கும். இப்போ நான் கொடுத்த யூசர் நேமில் வந்துட்டு பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா அவனோட ஐசிசி பேங்க்கில் 0 அமௌண்ட்னு காட்டுது அவனோடது. இப்போ டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. இப்போ பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன். அவன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1000 rupees இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கோமா, என்ன டேட்டு, என்ன டைம், என்ன இப்போ வித்ட்ராவில் ஒரு 500 வித்ட்ரா பண்ணுறேன். இப்போ போய் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அந்த 500 வந்து வித்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது, எந்த டைமுக்கு அப்படின்னு. பேங்க் பேலன்ஸ் வந்து 0. 1000 rupees டெபாசிட் பண்ண 1000 வித்ட்ரா பண்ணிட்டேன். பேலன்ஸ் பேலன்ஸில் வந்துட்டு இந்த 1000 rupees வந்து இதில் இருந்தால் எட்டு போய் அங்கே ஆட் ஆகும். இன்கேஸ் இதில் 0 ஆயிடுச்சு அப்படின்னா யூசர் அட்மின்லேருந்து மறுபடியும் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி பண்ணணும்.